எனக்கு தொண்டையில் சும்மா சின்ன கிச் தான். ஸோ இந்த மழை டைமில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஹாட் வாட்டர் குடிச்சு சேஃபாக இருங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? பெண்கள் முக்கியமாக இந்த 3 விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஒன்று எஜுகேஷனுக்கு, இன்னொன்று ஃபினான்ஷியலாக அவங்க இண்டிபெண்டன்ட் ஆகும்னு நினைப்பாங்க, இன்னொன்று அவங்க செல்ஃப் கேர் பண்ணுறதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க. இப்போ பிம்பிள்ஸ் அப்படின்றது ரொம்ப ஆக்டிவான செபேஷியஸ் கிளான்ஸ் இருந்தால் வரும். புதுசாக இருக்கும் வல்லாரை இது வரைக்கும் சாப்பிட்டே பழகுன எங்களுக்கு வந்து வல்லாரையை வந்து ஃபேஸ்க்கு போட போகிறோம் அப்படின்றது ஒரு புதுசாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, என் ஃபேஸில் இன்னைக்கு எந்த மேக்கப்புமே இல்லை. நான் எப்பயும் மேக்கப்பும் போட மாட்டேன். என்ன ஏன்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா? ஆக்சுவலி அனுவோட ஸ்கின்னை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம் எங்கே இருக்குது பருக்கள் அப்படின்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யலாம். டைம் இல்லை. ஈவன் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லைன்னா காலேஜ் போகிற கேர்ள்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி கூட நடுவில் எப்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஃபேஸை கொஞ்சமாக ஃபேஸ் வாஷ் எடுத்து கொஞ்சம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோ. ஓ, நீ அப்படி வரியா? மலைச்சாரல் மாதிரி சொல்லிக்கீங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் அனுவை கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்க வைக்கலாம். அப்படியே வாயில கொஞ்சம் போட்டு விடுறீங்களாமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Thiruvannamalai. ஹலோ மக்களே, நான் என்னடா அனு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தொண்டையில் சும்மா சின்ன கிச் தான். ஸோ இந்த மழை டைமில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஹாட் வாட்டர் குடிச்சு சேஃபாக இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு பிரத்யேகமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பெண்கள் முக்கியமாக இந்த 3 விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஒன்று எஜுகேஷனுக்கு, இன்னொன்று ஃபினான்ஷியலாக அவங்க இண்டிபெண்டன்ட் ஆகும்னு நினைப்பாங்க, இன்னொன்று அவங்க செல்ஃப் கேர் பண்ணுறதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ அப்படி இன்றைக்கி பெண்களுக்கு ஃபேஷியலில், அதாவது ஸ்கின் கேரில் வர டவுட்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம கூட 37 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு. ஸோ அவங்க கிட்ட தான் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் அனு, நல்லா இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் தொண்டையில் கீச்சு தான். ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகிடும் நினைக்கிறேன். 2 பேரும் கிச் பண்ணியே பேசிடலாம் இன்னைக்கு. ஓகே மேம், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அனு? இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எனக்கு சின்னதாக வந்தாலே ஐயோ அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கு ஈஸியாக என்ன பண்ணி க்யூர் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சொன்னால் ரொம்ப பெட்டராக இருக்கு மேம். இப்போ பிம்பிள்ஸ் அப்படின்றது ரொம்ப ஆக்டிவான செபேஷியஸ் கிளான்ஸ் இருந்தால் வரும். ஸோ உங்களை மாதிரி யங் ஏஜில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த எண்ணெய் சுரப்பிகள். அதனால் அது மேலே ஊஸ் அவுட் ஆகிட்டு அப்படியே படிஞ்சிரும். அதில் பாக்டீரியா வளரும்போது ஏற்படுறது தான் இந்த பிம்பிள்ஸ். ஸோ அந்த பிம்பிள்ஸ் சில பேருக்கு ரேஷ் மாதிரி வரும், சில பேருக்கு பெரிய பெரிய பருக்களாக வரும். எதுவாக இருந்தாலும் அது ஃபேஸோட அழகை குறைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஹெர்பல்லாம் சில ரெமெடிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஹைலைட்டாக பார்க்க போகிறோம்னா நீம் அண்ட் பிரம்மி. நீம்னா நம்ம வேப்பலை, பிரம்மின்றது வல்லாரை. வல்லாரை யூஸ்வலி நம்ம வந்து சாப்பிடுவோம், பட் இது வெளியில் போடுறதுக்கு அவ்வளோ நல்லது. அதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புதுசாக இருக்கும் வல்லாரை இது வரைக்கும் சாப்பிட்டே பழகுன எங்களுக்கு வந்து வல்லாரையை வந்து ஃபேஸ்க்கு போட போகிறோம் அப்படின்றது ஒரு புதுசாக இருக்குது. ஏன்னா வல்லாரன்னு சொன்னாவே வடிவேல் காமெடி தான் வரும். வல்லாரையை வளைச்சி சாப்பிட்ட குடும்பம்டா எங்களோடது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமாம், அது வந்து வல்லாரை எப்போ சாப்பிடுவாங்கன்னா ஞாபக சக்தி வளரணும்னு. வல்லாரையில் வந்து ஈவன் கேப்சியூல்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. ஸோ அது வந்து இந்த குழந்தைங்க செஸ் விளையாடுறவங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணுன்றதுக்காக வல்லாரை மாத்திரைகளை சாப்பிடுவாங்க. அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்மில் இப்போ நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லது. எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். உங்களுக்கே செய்யலாமா? பெட்டர் மேம், எனக்கு செஞ்சால் இன்னுமே கொஞ்சம் சூப்பராக கொஞ்சம் ரேஷஸ் இருக்குது. ஸோ நம்ம உங்களுக்கு செய்யலாம் அது. ஓகே மேம். ஓகே மக்களே, எனக்கு ட்ரை பண்ணி இன்னைக்கு நான் பிம்பிள் ஃப்ரீயாக போக போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாலி தான் மேம். எனக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேம்? தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தி மாடல். ஓகே மேம், நல்லா பார்த்துக்கோங்க. என் ஃபேஸில் இன்னைக்கு எந்த மேக்கப்புமே இல்லை. நான் எப்போயும் மேக்கப்பும் போட மாட்டேன். ஸோ இன்னைக்கு அங்கங்கே எனக்கு ஆக்னிலாம் இருக்குது. இன்னைக்கு ஃப்ரீயாக ஆக்னி ஃப்ரீ பண்ணிவிட்டு ஜாலியாக நான் வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நானும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என் ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக இருக்குது அப்படின்றத நீங்களும் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி அனுவோட ஸ்கின்னை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம் எங்கே இருக்குது பருக்கள் அப்படின்னு. ஃபுல்லாகவே சின்னதாக ரேஷஸாக இருக்குது. அது கேமராவில் கேப்சர் ஆகாமல் இருக்கலாம்.
பட் இங்கெல்லாம் இந்த இடத்துல ஓப்பன் போர்ஸாக இருக்குது, நோஸ் மேலே இந்த இடத்துல எல்லாமே இருக்குது, நெத்திலையும் இருக்குது. இது பார்க்கும்போது ஒரு ஈவன் லுக் இல்லை. இது அப்படியே விட்டாங்கன்னா தான் அது பெரிய பெரிய பிம்பிள்ஸாகவும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ஆரம்பத்திலேயே நம்ம வந்து ஒரு ஹெர்பல் ரெமெடியை செய்ய போகிறோம். அப்படியே ஜாலியாக கண்ணை மூடி தூங்க போகிறேன். என்ன பண்ணுறாங்க நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த நீம் அண்ட் பிரம்மி எக்ஸ்ட்ராக்ட் கலந்த ஒரு ஃபேஸ் வாஷ், அதை தான் நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ஒரு பச்சை பசேல்னு இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு ஹெர்பல் ஃபீலிங் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த நீம் அண்ட் பிரம்மி ஃபேஸ் வாஷ். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிட்லேருந்து எடுத்து செய்கிறேன். இப்போ நீங்கள் செய்யும்போது இந்த நீம் அண்ட் பிரம்மியோடைய எசன்ஸை நல்லா தண்ணியில் போட்டுட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லிட்டருக்கு ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, அதே மாதிரி வல்லாரைக்கீரை போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷில் அதை யூஸ் பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். ஸோ லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி நான் பண்ணுறேன், ஸோ தட் அது உள்ளே இறங்கும். இங்கே இருக்கிற இந்த எண்ணெயாக இருக்கிறது இதெல்லாமே குறையும். அண்ட் ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன ரேஷஸ் கூட நல்லா சரியாயிடும். ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது, சும்மா ஜென்டலாக. எப்போவுமே உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்பொழுது ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. சில பேர் ரொம்ப அழுத்தி ஃபேஸை தேய்ப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஜென்டலாக இந்த மாதிரி செய்யுங்க. ஸோ எந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கோ அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக நான் செய்கிறேன். இதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பான நீரில் நான் வாஷ் பண்ணுறேன், துடைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் வந்து அவங்களுக்கு கோல்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வெதரும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது வெதர், அதனால். ஸோ இப்போ அவங்க வந்து எந்த மேக்கப்பும் போடலைன்னு சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் இதெல்லாமே வருது நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் அப்படியே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சம்டைம்ஸ் விட்டுருவோம். இன்றைக்கி குளித்தோன்னா நாளைக்கு திருப்பி குளிக்கும்போது தான் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த எண்ணெய் சுரப்பிகள் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணி அது உள்ளேருந்து வரக்கூடிய எண்ணெயோட பாக்டீரியா வளர்ந்துடும், அதுதான் பிம்பிள்ஸ். ஸோ இப்போ நம்ம நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணி துடைச்சிக்கிறோம். இந்த மாதிரி பருக்கள் இருக்கிறவங்க இது மாதிரி ஃபேஸ் வாஷை வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு 2 times ஆகுது யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு 2-3 டைம் நல்லா தரோவாக துடைக்கலாம். உங்கள் பேக்கில் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லைன்னா காலேஜ் போகிற கேர்ள்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி கூட நடுவில் எப்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஃபேஸை கொஞ்சமாக ஃபேஸ் வாஷ் எடுத்து கொஞ்சம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவதாக நான் யூஸ் பண்ணுறது வந்து அஸ்ட்ரிஞ்சன்ட் டோனர். இதுலேயும் இந்த வல்லாரையும் நீமும் இருக்குது. ஸோ வேப்பிலையும் வல்லாரையும் கலந்தது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இது கலந்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்களும் தனியாக கூட செய்யலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இதை அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இதை வந்து கண்ணு மூட சொல்லிவிட்டு கண்ணு மூடிடுங்க. ஓகே மேம். மலைச்சாரல் மாதிரி தொலைக்கிறீங்களே மேம். மழை சாரல் மாதிரி இருக்குது. வாசனை எப்படி இருக்குது? நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப ஹெர்பல் ஸ்மெல்லிங், ரொம்ப வாசனையாக இருக்கும். ஈவன் தோ அது நீமாக இருந்தால் கூட அதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வல்லாரையோட வாசனை துளசி இலைகளுடைய வாசனை மாதிரி இருக்கும். ஸோ இது போர்ஸை மூடிடும், அதனால் அதிகப்படியான எண்ணெய் மேலே சுரக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அஸ்ட்ரிஞ்சன்ட் டோனர்ன்றது யாருக்கெல்லாம் பருக்கள் அதிகமாக இருக்கோ அவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அவங்க ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஸ்டெப்பாக இதை ஃபுல் ஃபேஸ்லேயும் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து எண்ணெய் பசை ரொம்ப அதிகமாக வெளியே வராமல் இருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். மூணாவது ஸ்டெப்பாக யூஸ் பண்ண போகிறது இந்த நீம் அண்ட் பிரம்மியோட ஜெல். ஸோ இது வந்து ஆலோ ஜெல்லில் நீம் அண்ட் பிரம்மி எக்ஸ்ட்ராக்ட் கலந்தது. கத்தாழை நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின் மாதிரியே அது இருக்கிறதுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கத்தாழை ஜெல்லை ஒரு பேஸாக எடுத்து அதில் இந்த நீம் அண்ட் பிரம்மியை கலந்து உபயோகிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவு தான் எடுத்துக்கிறேன். இதோட கலர் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஷ் க்ரீன் கலர்.
ஜிலி ஜிலேன்னு இருக்கு மேம். ஆமாம், நல்லாயிருக்கும். ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும். தேக்கெல்லாம் வேண்டாம், மசாஜ் எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து எங்கே ரொம்ப எண்ணெய் அதிகமாக சுரக்குதோ அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி போடலாம். இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ தான் அந்த ஓப்பன் போர்ஸ் நமக்கு நல்லா தெரியுது. இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையில் அப்படியே விட்டுடலாம். ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும், கூலாகவும் இருக்கும். ஏன்னா அது கத்தாழையில் செஞ்சதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அணுவை கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்க வைக்கலாம். ஓகே, எனக்கே புதுசா இருக்கு மேம். ஒரு 5 நிமிட்ஸ் வாய் மூடிட்டு இருக்கிறது. உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வாய் மூடிட்டு தான் இருக்கணும். ஓகே மேம், கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சரி சரி சரி. அனு மேம் ஓகே இங்கே ஓகே தான் இருக்கீங்களா? இப்படி பண்ணா நான் தூங்காம என்ன மேம் பண்ணுவேன்? கன உலகத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அடுத்ததாக கடைசியாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கான ஃபேஸ் பேக். இதுலேயும் நீம் அண்ட் பிரம்மி தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி போட்ட அந்த ஜெல்லை நான் துடைக்கல, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இது அதை விட ஜிலி ஜில்லுன்னு இருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடைய எஃபெக்ட் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கணுன்றதுக்காக அதை துடைக்கல, அது மேலேயே போடுறோம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் அப்பப்போ கண்ணாடியில் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எங்கேயாவது ரேஷஸ் இருக்கா, ரெட்டாக இருக்கா, இல்லைன்னா வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இது மாதிரியான ஹெர்பல் ரெமெடிஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னுமே கடையில் நீங்கள் போகும்போது வல்லாரக்கீரை பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அந்த இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆர் நீம் அண்ட் பிரம்மி எசன்ஸ் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நாள் வரையில் அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல தான் இவங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நோஸ்லேயும் இந்த இடத்துலையும் நிறையா போடுறேன். நீங்க வல்லாரக்கீரை வாங்குனீங்கன்னா பாதி சமைச்சுக்கோங்க, பாதி உங்க ஃபேஸ்க்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க எல்லாரும். கண்டிப்பாக இதுக்காவது வல்லாரக்கீரையை வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலி எல்லோரும் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அப்படின்றதுனால. பட் ரொம்ப நல்லது. கொஞ்சம் வாய் ரொம்ப பேசுறேன்னு வாயில போட்டு விட்டுறாதீங்க மேம். நான் செஞ்ச கிளைண்ட்ஸ்லேயே நீங்கள் தான் இவ்வளோ பேசிகிட்டே இருக்கிற கிளைண்ட். நான் ஒரு 2 செகண்ட்ஸ் கூட வாயை மூட மாட்டேன் மேம். இவ்வளோ நேரம் நான் அமைதியா இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் மேம். ஓகே, பேசாம இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா மேம்? நான் இப்படி அப்படியா? ஃபீல் பண்ணதே இல்லை. நான் தூங்கும்போது தான் அமைதியா இருப்பேன். இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது அமைதியா உங்கள் இருக்கணும். வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாரும் இப்படியா? இல்லை இல்லை மேம், நான் மட்டும்தான் இப்படி. ஓகே, ரேர் கேஸ் மேம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது குவைட்டாக ஆகிடும்னு நினைக்கிறேன்ல வீடு? ஆமா மேம், நான் போனாலும் நான் கத்திட்டே இருப்பேன். சரி, ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். இன்னியே முழிச்சிட்டு இருக்க கைப்பில்லை, தூங்கு. அணுவை கண்டிப்பாக ஷுவராக கண்ணை மூடி வாய் மூடி இருக்கிறதுக்காக மேலே வந்து நம்ம ஐபேட்ஸ் வைக்கிறோம். வெள்ளரிக்கா இருக்கா மேம்? ம் சாப்பிடணும்னு கொடுக்குறீங்களா மேம்? இது வந்து துருவிட்டோம், சாரி. ஓ ஓகே ஓகே மேம். நல்லா இருக்கா ஸ்மெல்? நல்லா இருக்கு மேம். அப்படியே வாயில கொஞ்சம் போட்டு விடுறீங்களா மேம்? கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ அவங்க ஐஸில் ஐபேட்ஸ் வச்சு வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். ரொம்ப கூலிங்காக இருக்கும். சம்மரில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெய்னி சீசனில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துடலாம். ஏன்னா கண்ணுக்கு நிறைய ஸ்ட்ரெயின் இருக்குது எல்லாருக்குமே. அந்த கண்ணுக்கான ஸ்ட்ரெயினை குறைக்கிறதுக்கு இந்த கியூக்கம்பர் துருவி காட்டன் மேலே வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் சாறு கொஞ்சம் இறங்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். அனு வந்து ஸ்லீப்பிங் பியூட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் விட்ட உடனே அப்பப்போ தூங்கிடுறாங்க. நீங்க பேசணுன்னு தான் மேம் எழுந்திரிச்சேன். ரிலாக்ஸ் ஆனீங்களா கொஞ்சமாவது? ஆனா மேம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நானும்
பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மேம். ஏதாவது மிரர் இருக்கா? இந்தாங்க பாருங்க. தேங்க் யூ மேம். ஆஹா, எப்படி இருக்கு? கொஞ்சம் பளபளன்னு ஆன மாதிரி இருக்கே மேம். ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அந்த தேங்க் யூ மேம். பருவெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு, ரேஷஸ் குறைஞ்சிருக்கு, ரெட்டாக இருந்ததில்ல அதெல்லாம் நல்லா கம்மியாயிருக்கு. ஸோ இப்படி செய்ய செய்ய நல்லாயிடும். இது வாரத்தில் ஒரு நாள் கூட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு என்ன பச சருமமாக இருக்கிறவங்க செய்யலாம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Kanchipuram Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram Velur Tiruvanamalai.